விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழகத்தின் ஆளுங்கட்சியில் ஒரு முக்கிய முடிவு எட்டப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒருமனதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே உண்டு. ஆகவே அவர்கள் மாற்று கருத்து எதுவும் இல்லாமல், முரண்பாடுகள் எதுவும் இல்லாமல் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த தேர்வை செய்திருக்கிறார்கள் என்கிற போது அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி இதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. 7 அல்லது 9ஆம் தேதி முதலமைச்சராகவும் பதவியேற்கவிருப்பதாக தகவல். தமிழிசை சவுந்தரராஜன், ஏன் இந்த அவசரம்? கட்சிக்குள் என்றால் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், ஆட்சி என்று வந்தால் கட்சிகள் கேள்வி கேட்கத்தான் செய்வோம் என்றார். நீங்கள் கேள்வி கேட்க தயாராக இல்லையா? ஆட்சியை ஆளுங்கட்சியான அதிமுகவிடத்திலே மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்கட்சியாக மக்கள் தேர்வு செய்திருக்கிற நிலையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார். இன்று அவர் இல்லாத நிலையிலே அந்த கட்சி அடுத்து யார் முதல்வர் என்பதை தேர்வு செய்கிறது. மக்கள் கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று நாம் சொல்லலாமே தவிர அதில் யாரை முதல்வராக தேர்ந்தெடுத்து நான் கருதுகிறேன். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி ஐயா.